முருகன் அவருடைய இறப்பிற்கு நீதி கேட்டு வடக்கு புதுவிற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நேற்று நாங்கள் கேள்விப்பட்டோம் முருகனுடைய செய்தியை. அதன் பிறகு தென்காசியில் இருக்கக்கூடிய அன்பர் பாலசிங்கம் விவசாய சங்கத்துடைய பொதுச்செயலாளர் அவர்களிடம் கலந்து ஆலோசித்த பொழுது உண்மை என்று அறிய வந்தது. முதலாவதாக இந்த சகோதரர் சிவன் ராத்திரிக்கு அவர் வாடகைக்கு சென்றிருக்கிறார். அந்த இடத்துல நடந்த சம்பவம் அவருடைய வேனும் அதோடைய ஆட்டோவும் மோதி இருக்கிறது. முழுக்க முழுக்க இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லா அண்ட் ஆர்டர் அந்த போலீஸ் துறை எடுத்திருக்கக்கூடாது. அது மோட்டார் வாகன சட்டத்துக்கு வரணும். இப்போ கேள்விப்பட்டோம் அந்த ஆட்டோக்காரரும் தம்பி முருகனும் சமரசமா போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த வண்டியில இருந்து வந்த பெண்கள் எல்லாம் இறக்கி விட்டு இவர் அடிச்சு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்படும் போது அச்சம்பட்டியுடைய பெண்கள் அந்த அவருடைய மனைவி மீனா அழுகும்போது எங்கள் நெஞ்செல்லாம் பதைத்தது. 2 பெண் குழந்தைகள், ஒரு ஆண்மகன். தியாகி இமானுவேல் சேகரன் படுகொலை செய்யப்படும் போது 33 வயது. அவருக்கு 4 பெண் குழந்தைகள். அவர்கள் கூறியதை நான் கேட்டு இப்பொழுது நினைவுபடுத்தேன். அந்த மனைவிக்கு அவங்க அழுகும்போது நான் என்ன செய்வேன், என்னுடைய பிள்ளைங்களை எப்படி பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அது உணர்வுபூர்வமாக உள்ளத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை. ஏன் என்று கேட்டால், நம்ம எல்லாம் விவசாயம் செய்து நாள் முழுதும் வெயிலிலும் மழையிலும் அலைந்து நாம் படிக்க வைத்து ஒரு தொழில் செய்து வருகின்ற பொழுது இந்த மாதிரி ஒரு சம்பவம் மிகவும் துக்கமான விஷயமா இருக்குது. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்த கஸ்டோடியல் டெத் போலீஸ்காரங்கனால அடித்து கொலை செய்யப்பட்ட இடத்துல 4வது இடத்துல இருக்கு. கொரோனாக்கு அப்புறம் கூட நம்ம சாத்தாங்குளத்தில் அப்பாவும் மகனும் ஜெயராஜ் பிலிக்ஸ் இறந்தாங்க. தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது. நாங்கள் இன்று மாவட்ட ஆட்சியரிடமும் இந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் காலையில் சந்திக்கும் போது சாத்தாங்குளத்தில் அந்த படுகொலைக்கு காரணமாக இருந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு என்ன நீங்க தண்டனை கொடுத்தீங்களோ அந்த தண்டனை கொடுங்க அப்படின்னு தான் நாங்கள் பதிவு பண்ணோம். சட்டமும் அதுதான் சொல்லுது. கஸ்டோடியல் டெத்தில் காவலர்களால் இறக்கப்பட்டிருந்தால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஆயுள் தண்டனை நான் பெய்கிறது. ஜெயராஜ் பிலிக்ஸோடைய அந்த கொலை வழக்கிலும் அவர்கள் அவ்வாறு தான் இன்னும் ஜெயிலில் இருக்கிறாங்க. நாங்கள் இப்பொழுது என்ன கேட்கிறோம் அப்படின்னு கேட்டா, என்ன ஜெயக்குமார் சொன்ன மாதிரி இப்பொழுது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வீடியோவில் நடந்திருக்கு. அதோட ரிப்போர்ட் நமக்கு வரும். அதன் அடிப்படையில் நம்ம அடுத்த கட்ட நகர்வு போறோம்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கு உண்மையான நீதி விசாரணை வேண்டும். ஒரு குடும்பத்துல ஒரு தகப்பன் இல்லை என்றால் அந்த குடும்பம் எவ்வாறெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். எனது தாய் சொல்லியிருக்காங்க, எனது சித்தி சொல்லியிருக்காங்க, தாயினுடைய மனைவி உயிரோடு இருக்கும்போது சொல்லியிருக்காங்க. ஸோ என்னதான் உற்றார் உறவினர் இருந்தாலும் அந்த வீட்டிற்கு தகப்பன் இல்லைங்கிறது ஒரு குறைவு தான். அந்த பெண் குழந்தைகளுக்கு தகப்பன் இல்லைங்கிறது மிக ரொம்ப ரொம்ப ஒரு நமக்கு வேதனையான விஷயம்தான். ஆனாலும் அந்த குடும்பத்திற்கு நான் ஆறுதல் சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் நாங்கள் தாயாகவும் தந்தையாகவும் உங்களுக்கு ஒவ்வொரு உற்றார்களுக்கு என்ன முறை இருக்கோ அந்த மாதிரி முறையுடன் நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். நான் இந்த நேரத்தில் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க நான் ஆசைப்படுறேன். உங்கள் தகப்பனார் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் காவல்துறை அதிகாரினால். நீங்கள் மூவருமே அந்த காவல்துறையில் மிகப்பெரிய அதிகாரிகளாக வர வேண்டும். நீங்கள் அந்த கருத்தை உள்வாங்கி படித்து நீங்கள் உயர் அதிகாரியாக வர வேண்டும். அதுதான் நான் நினைக்கிறேன். நீங்க அது போல படிக்க வேண்டும். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய இந்த கொலை குற்றத்திற்கு ஆளான செய்த
அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் ரிசர்வ் போலீஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு நீங்கள் 302 செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணணும். அதை நாங்கள் வலியுறுத்துகிற அந்த நேரத்தில். அது மட்டும் இல்லாமல் சிபிசிஐடி விசாரணை நீங்கள் நடத்தணும். அதாவது நம்மளை காவல் காக்கக்கூடிய காவல் ஊழியர்களை இந்த மாதிரி அடித்து கொலை செய்யும் போது இந்த நாட்டில் ஒரு தனி மனிதனுக்கு பாதுகாப்பு இல்லை. அதுவும் இந்த கொலையை மறைக்க அவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். இது வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். தொடர்ந்து தென் மாவட்டங்களில் நம்முடைய போராளிகள் தலைவர்கள் போய்கொண்டே இருக்காங்க. எங்கே ஒரு இழப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. ஆகையால் இந்த கிராமத்தில் உள்ளவர்கள் அனைவரும் துக்கத்துடன் இருக்கிறீர்கள். உங்களுக்காகவும் முருகனுடைய குடும்பத்திற்காக நீதி கேட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் இந்த கிராமத்தின் சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் 4 விதமான கோரிக்கைகளை வைத்துள்ளதாக இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் சொன்னார். 302 செக்ஷனில் நீங்கள் அவர்களை நீங்கள் பதிவு பண்ணணும் வந்ததை. அது மட்டும் இல்லாமல் அவங்க மனைவிக்கு தன்னுடைய எதிர்கால குழந்தைகளுக்காக தன்னுடைய எதிர்கால குழந்தை வளர்ச்சிக்காக அவங்களுக்கு அவங்க படிப்பிற்கு ஏற்ற ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும். நீங்கள் ஏனோ தானம் கொடுக்கக்கூடாது. அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதற்கு தகுந்த வேலை வாய்ப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும். இந்த குழந்தைகள் எவ்வளோ தூரம் படிக்கிறாங்களோ அவர்கள் படிப்பு செலவை முழுவதும் இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இந்த குடும்பத்திற்கு நீங்கள் 1 கோடி ரூபாய் நீங்கள் இழப்பு நிதியாக கொடுக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் உங்களுக்கு தெரியும், மேற்கு தொடர்ச்சி மலையில் யானை மிதிச்சு கொண்டா 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. காட்டு யானை மிதிச்சு கொண்டா 10 லட்ச ரூபா. யானைக்கு இருக்கக்கூடிய அந்த மரியாதை கூட அந்த மனிதர்களுக்கு இல்லை. ஆகையால் நீங்கள் 1 கோடி ரூபாய் அந்த குடும்பத்திற்கு நீங்கள் நிதியாக கொடுக்க வேண்டும். 1 கோடி என்பது ஒரு பெரிய தொகை அல்ல. ஆகையால் இந்த நேரத்தில் இந்த கிராமத்திற்கு நாங்கள் சொல்லிக்கொள்வது, ஒரு ஜனநாயக போராட்டம் நடத்தியிருக்கிறீர்கள். அமைதியாக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் எந்த விதமான அரசியலும் கலக்கவில்லை. நீதி கிடைக்கவில்லை என்றால் எத்தனை நாளும் அந்த நீதிக்காக நாங்கள் இங்கே போராட்டத்திற்கு கலந்து கொள்வோம் என்பதை நான் உறுதி கூறுகிறேன். அது மட்டுமல்லாமல் நம்முடைய அச்சம்பட்டியுடைய பெண்கள் இப்பொழுது சாட்சி சொல்ல போயிருக்கிறார்கள். அந்த சாட்சி நமக்கு சாதகமாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும். ஆகையால் நாம் வன்முறைக்கு போக வேண்டாம். நாம் அறிவாளை எடுப்பதை விட அறிவை பயன்படுத்தி தான் நம் வாழ்க்கையை நடத்த வேண்டும். ஆகையால் நீங்கள் அமைதி காத்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கீங்க. இந்த நீதி கேட்டு நடக்கக்கூடிய போராட்டம் நிச்சயம் வெல்லும், நிச்சயம் வெல்லும் என்று கூறிக்கொண்டு இந்த நேரத்தில் உங்களுடைய இந்த துக்க நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து உங்களுக்கு தேவையான சட்ட ரீதியாகவும் இல்லை போராட்ட ரீதியாகவும் உங்களுக்கு உதவி வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் எங்களை அணுகலாம். மிகப்பெரிய போராளிகள் நம்முடைய சமூகத்தில் இருக்காங்க. அதனால் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நமக்கு நீதி கிடைக்கும் வரைக்கும் நடக்க வேண்டும். அந்த குடும்பத்திற்கு தேவையான நீதி கிடைக்க வேண்டும். எங்கோ ஒரு குடும்பத்திற்கு நீதி நடக்குது என்று அங்கே நம்ம அவர்கள் கைவிடக்கூடாது. அந்த குடும்பத்திற்கு ஏற்பட்ட இழப்பு இந்த கிராமத்திற்கு ஏற்பட்ட இழப்பு. காக்காவிடம் கற்றுக்கொள்ளுங்கள் ஒற்றுமையிடம், எறும்பிடம் கற்றுக்கொள்ளுங்கள் முயற்சி. அதனால் முயற்சியின் ஒற்றுமை இருந்தால் நாம் ஒரு நாள் வெற்றியை பெறலாம் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொஞ்சம்